ரெடி? வணக்கம், மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் ஹாய் மக்களே. ஹாய் ஹலோ வெல்கம் டு சூரிய கீதம் யூடியூப் சேனல். நான் உங்க சூர்யா. நான் சித்ரா. சரி வாங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சங்கீதா? அம்மியில அரைச்ச நாட்டுக்கோழி. ஐயோ இல்ல அம்மியில அரைச்ச கோழி குழம்பு. வாங்க பார்க்கலாம். நீங்க அம்மியில அரைக்க போறீங்களா? அரைக்க தெரியாது, அத்தை சொல்லி தருவாங்க. மருமக கண்டிப்பாக அம்மியில் அரைச்சி ட்ரை பண்ணணும். நமக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்ல மருமகளுக்கு. எப்போ பார்த்தாலும் மிக்சிலே போட்டு ட்ருன்னு அரைக்கிறதோட அம்மியில் அரைச்சா அது ஒரு யோகா மாதிரி இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்து கூட. பார்க்கலாம். சரி ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சமா சூப்பும் பண்ண போறோம். என்ன சூப் பண்ண போறீங்க? சிக்கன் சூப். கோழி குழம்புக்கு மம்மியில அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா. மம்மியில அரைக்கிறதா? அம்மியில அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரெடி பண்ணிட்டு நம்ம சூப்பையும் அப்படியே சைடில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் போட்டுக்கலாம். போடுங்க. இப்போ என்ன போட போறோம்? ஆயில் காஞ்சிருச்சு. இதில் இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு, சோம்பு இதெல்லாம் போட்டு வறுக்கணும். 1 கிலோ சிக்கன் பண்ணால் இதோட அளவுங்க அது. சரி போட்டுடலாமா? சோம்பு, துருவின தேங்காவை இதில் போட்டுக்கலாம். தேங்காயை ஃபஸ்ட்டு உடச்சிட்டு பாதி மூடி திருவி கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் அரைக்க வேண்டியதான் அம்மியில். இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாக வந்து திக்னஸ் கொடுக்கும், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வதக்கிட்டீங்க. இது தனியாக வச்சு ஆற வச்சிடலாம். இதை அப்படியே கொட்டிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சூப்புக்கு இது பண்ணிக்கலாம். சூப் இப்போ மண் சட்டியில் வைக்க போகிறாங்க. மண் சட்டியில் வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நல்லா குயிக்காக வெந்துடும். எலும்பெல்லாம் நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஓகே மருமகளை என்ன அரைக்க போகலாமா? சரி இது பண்ணிடலாம். விட்டுட்டு அரைக்க போயிடலாமா? சரி இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் லைட்டாக. சூப்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10, இஞ்சி, பூண்டு ஒரு 4 பச்சை மிளகாவை இப்படி உடச்சி போட்டுக்கலாம். இதில் சீரகமும் போட்டுக்கணும், மிளகு, சீரகம் மிளகு போட்டு இதை அரைச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, ஆனியன் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு இருக்கீங்களா மேடம்? அரைச்சிட்டே இருக்காமுங்க. அரைங்க கொடுங்க. கோபிநாத் அரைச்சிட்டேன் பாருங்க. இது சூப்புக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலா. இப்போ லைட்டு போட்டு விடுங்க டக்குன்னு. டான்ஸ் போடுங்க, ஒரு சின்ன டான்ஸு. டான்ஸ்லாம் சமைக்கும் போது போடக்கூடாதுங்க, அப்புறம் இது இப்படி மேலே ஊற்றிக்கும். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றீங்க. அத்தை ஆடுவாங்க நல்லா. நல்லா டான்ஸ் நான் ஆடுவேன், சூப்பராக ஆடுவேன். ஸ்டெப் போடுங்க. அடடா. நைஸ். சொன்ன உடனே ஆடினதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ கோபிநாத். சரி கோபிநாத். சிக்கன் போன்ஸ்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம போட்டுடலாம். ஸோ அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குறாங்க. மருமக வந்து இப்போ அரைக்க போகிறா. அதுக்குள்ளே இது கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நாங்கள் கொஞ்சம் அம்மியில் அரைச்சிட்டு வந்துடுறோம், வாங்க பார்க்கலாம். நானா இப்போ இந்த இஞ்சி பூண்டை வந்து அம்மியில் அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் கொட்டியாச்சு. சூரி நீ அரடா. இப்போ அத்தை அரைக்க போகிறாங்க. இப்போ வந்து அவளுக்கு வந்து புதுசாக அரைக்க அவளுக்கு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. அரைக்க இப்படி இழுக்கும் போது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறா. அதனால சரி வாடி நானே கொஞ்சம் அரைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டணும். இதெல்லாம் கொஞ்சம் பயப்படுறா. ஆனால் அம்மியில் அரைக்கிறதா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை அரைக்கும் போது அதோட வாசனை பாருங்கள், சூப்பராக வருது. இதை அரைச்சிட்டோம். தேங்காய், பட்டை இதெல்லாம் போட்டு வதக்கணும்ல, அதை இப்போ அரைக்க போகிறாங்க. நல்லா அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்க மக்களே. எடுத்துடலாம். இப்போது இருக்கு பாருங்க, அப்படியே மண் வாசனை. அரைச்ச சாந்து
இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் போட்டுக்கலாம். என்னாச்சு? சிலிண்டர் ஆஃப் ஆயிடுச்சு. சிலிண்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாங்க. என்ன பண்ண போகிறோம்? காலி. சின்ன என்ன பண்ணணும்? வாங்க மாற்றிடலாம். வாங்க மக்களை எடுத்துகிட்டு வாங்க, சிலிண்டரை புதுசாக மாற்றிடலாம். வாங்க வாங்க வாங்க. சிலிண்டர் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சூப்பராக ஊற்றுறாங்க. சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டுறாங்க. நல்லா வெடிக்குது. ஆனியன் போட்டுக்கலாம். கட்டிங் பாருங்க, எங்கள் பையன் கட் பண்ணா வெங்காயம். காமிச்சிருவோமா? நான் கட் பண்ண வெங்காயத்தை பாருங்கள். மெலிசா கட் பண்ண சொன்னாங்க என் ஒய்ஃபு சங்கீதா. அதேமாரி கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா வெங்காயம் நிறையா இருக்குது, வதங்கணும்ல. எப்படி போயிட்டுருக்கு எல்லாம்? நல்லா தான் போயிட்டுருக்கு. பச்சை மிளகா போடுறோம், போட்டுக்கலாமா? நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்களா? கருவேப்பிலை போடுங்க. அப்படியே தூவி விட்டாச்சு கருவேப்பிலையை வாசத்துக்கு. சூப்பு வாசனை செமையாக வருது. ஆமாம், இந்த சூப்போட வாசனை நல்லா வருது சங்கி. அந்த ஃப்ளேவர் புதினா கொத்தமல்லி போட்டிருக்கீங்களா? கொத்தமல்லி மட்டும்தான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி ஃப்ளேவர் சூப் இது. கொத்தமல்லியோட தாக்கம் அதிகமாகவே இருக்குது, அந்த ஸ்மெல் நல்லாவே வருது. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு தக்காளி தானே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பாய் பிரியாணி செய்யும்போது சொன்னோம்ல, இப்படி போட்டால் அடி பிடிக்காதுன்னு. இதை பாருங்கள், இப்போ பிடிக்குதுல்ல. அப்போது கல் உப்பு கொஞ்சம் போடுங்க. கல் உப்பு சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க மக்களே. இதுனா அடி பிடிக்காது நமக்கு. தக்காளி பொடிசாக நறுக்கியிருக்காங்க எங்கள் பையன். என் மருமகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாப்புல. அம்மாவுக்கு பண்ண மாட்டான், கொண்டாடிக்கு தான் பண்ணுறான். பாருங்கள் மக்களே. இப்போ சூப் திறக்கிறாங்க. வாவ் வாவ் வாவ். வெந்துருச்சு. எப்படி தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிட்டிங்க? ஆமாம், அப்படி தொட்டு பார்த்தோன்னா அந்த கறி அமுங்கிருச்சு. அமுங்குனா வெந்துருச்சுன்னு அர்த்தமா? நானும் அமுக்கி பார்த்துட்றேன். லெமன் லைட்டாக புளிஞ்சு ஊற்றிட்டு நம்ம குடிக்க வேண்டியதான். புளிப்பு டேஸ்ட்டுக்கு லெமன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். லெமனில் என்ன சத்து இருக்குது? லெமன் கால்சியம். தப்பு, தவறான பதில். நீங்கள் சொல்லுங்கள். விட்டமின் சி. விட்டமின் சி. கால்சியம் எதில் இருக்கும் சொல்லுங்கள்? கால்சியம் பால். கால்சியம் பாலில் இருக்குமா? இருக்கும். டேஸ்ட்டு பண்ணி ஆகணும். 2 பீஸ் எடுத்து போட்டுட்டு சூப்பெல்லாம் ஊற்றலாம். சூப் வச்சுட்டாங்க. சூப் எடுத்து டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். இதை அத்தைக்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சூப் குடித்தாதான் நல்லா பசிக்கும். நம்ம செஞ்சதெல்லாம் அப்போ தான் காலி ஆகும். கொத்தமல்லி ஃப்ளேவரு அது சிக்கனோட பிளெண்ட் ஆகி ஒரு டேஸ்ட் கொடுக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த பெப்பரு அதோட பவரும் சூப்பராக இருக்குது. வாயில் வைக்கும்போதே அந்த டைஜஸ்ட் ஆகிடுதுப்பா. இது ஒரு பெரிய பீஸ் இருக்குது இதுக்குள்ளே. எனக்கும் வேணும். இல்லை சூப் வேணுமா? விக்கல் வருது. சூப்பு எம்டி வயிற்றில் குடிச்சா விக்கல் வருமா? எம்டி வயிறு என்ன, நீ தோசை தான் சாப்பிட்டல காலையில். ஊதுனியா? ஏய், தண்ணி குடிடா. தண்ணி குடிடா. முடியல. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு கோழி குழம்பு முடிச்சு விட்ருவோம் வாங்க. இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அம்மியில் அரைச்ச மசாலா. இந்த மசாலாவை அப்படியே எடுத்து போட்டுடலாம். அந்த மசாலா சாந்தை போட்டு நல்லா ஒரு கலக்கு. அதை ஊற்றிடு சூரி. லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம். என்ன வாசனை, வாசனை தூக்குதே. வாசனை தூக்குதுல. ரொம்ப நாள் கழிச்சு அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது. டெய்லி அம்மியிலே அரைச்சிருங்க அத்தை. அம்மா டெய்லியும் நான் அம்மியில் அரைக்க சொல்கிறேன். அம்மியில் இவ தான் அரைக்கணும். வேதுக்கு அப்புறம் மருமாளாக இருக்கா. அம்மியில் அவள் தானா? அப்போ என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க. அம்மியில் அரைக்க தான் மருமக வேணுமா? அம்மியில் அரைச்சி புருஷனுக்கு கொடுக்கணும் இல்லையா, சுப்பு வச்சு. அப்புறம் அரைச்ச கோழி குழம்பு அரைச்சி விட்டு கோழி குழம்பு கொடுக்கறது இல்லையா. இன்னொரு ப்ராங்க் ஒன்று பண்ணிடுவோமா? பண்ணிடலாம்.
இல்லை அந்த காலத்தில் ஹஸ்பண்ட்க்கு அப்படி பண்ணி கொடுத்தாங்க, இந்த காலத்தில் மாமியார் தான் மருமகளுக்கு பண்ணி கொடுக்கணும். இந்த காலம் மாறிடுச்சு மேடம். தண்ணி ஆட் பண்ணுறாங்க இப்போது. இன்னும் விக்கல் அடங்கலை சங்கீதா, என்ன பண்ணுறது? மூச்சு இப்படி ஒரு 2 minutes பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் எங்கே போகிறது? 2 மினிட்ஸ்க்கு மூச்சை பிடிச்சா? மினிட்ஸ்லலாம் ஒன்றும் ஆகாது. சரி, ஒரு 10 செகண்ட் மூச்சை பிடிக்கிறேன். எங்கள் அத்தையை இப்படி ஆக்கிட்டீங்களே. 12 செகண்ட் மூச்சு எடுக்கிறேன். விக்கல் அடங்கிற மாதிரி இருக்குது. சரி, சூப் காமிச்சிடலாம். விக்கல் வருது. இதில் எண்ணெய் உப்பு போட்டு லெமன் போட்டு இன்னும் கொதிக்க விட்றாங்க. ஸோ அப்போ தான் தண்ணி ஆமாம், நாங்கள் எல்லா சமையலுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, சூப்பர். ஐயோ, இந்த விக்கல் வேறு நிற்க மாட்டேங்குது. சங்கி, என்ன பண்ண அந்த சூப்பில்? ரெடி ஆகிடும். இப்போ அது சிக்கன் போட்டு இந்த மூச்சு அடக்கினாலுமே விக்கல் நிற்க மாட்டேங்குது சங்கி. இன்னொரு கப் குடிக்கிறீங்களா? சூப்பு சரியாயிடும். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடணும், இந்த சிக்கன் எல்லாம் போட்டுடலாம். இப்போது குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் எல்லாம் போட்டுடலாம். இந்த விக்கல் நிற்காம வருது. என்ன என்ன மாயம் செஞ்சு வச்சிங்க சூப்பில்? பண்ணி குடிங்க. விக்கல் வந்தால் உச்சி முடியை பிடிச்சி இழுக்கணுமா? அப்போ கூட வருது விக்கல். டான்ஸ் ஆடுறா. வருதுங்க விக்கல் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன சங்கீதா, சமைக்கும் போது கூட என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்களா? விக்கெல்லாம் வருது எனக்கு. என்ன நினச்சி தானே சமைக்கிறீங்க? ஆமாம், அத்தானை நினைத்து சமைக்கும் போது அத்தானுக்கு விக்கல் வரும் என்று ஒரு பழமொழி இருக்கு, அதானே? அத்தானை நினைத்து மன்றாடம் நினைத்து கொண்டிருக்கிறாள் மருமகள். அப்பொழுது அவனுக்கு விக்கல் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க மக்களே, சூப்பு இப்படி தான் குடித்தான். அந்த சூப் பேர் விக்கல் சூப்னு வச்சிரு சங்கி. உனக்கு இனிமே சூப்பே கிடையாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மியில் அரைச்ச கோழி குழம்பு ரெடி. டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எங்கள் மருமக செஞ்சு கொடுத்தா. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அவன் பொருள் எடுத்து அவனே போடணும். எப்படி இருக்கு? சூப்பர். மக்களே, நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை ஆட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கு. அதுவும் அம்மியில் அரைச்ச அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கு. ஒரு பிடி பிடிச்சிருவோம். ஒரு பிடி பிடிச்சிடலாம் வாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய் மக்களே.